கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்முடைய தியானத்துக்காக 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். நம்முடைய தியானத்திற்கு போவதற்கு முன்பதாக தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அடிமை மறைத்து நீர் உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும். கேட்கிற உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தையானது கிரியை செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வேத புஸ்தகத்தில் திருச்சபை ஊழியர்கள், போதகர்கள் எவ்விதமாக திருச்சபையிலே நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். கடந்த வாரத்தில் திருச்சபையும் போதகரும் என்று நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக உபதேசத்திலும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். மீண்டும் வாசிக்கிறேன். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமோத்தேயு என்கிற ஒரு போதகருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். ஆதி திருச்சபை என்பது இன்றைக்கு நாம் இருக்கிற திருச்சபை போன்ற திருச்சபை அல்ல. இன்றைக்கு அநேக டினாமினேஷன்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். தேசிய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, பெந்தேகோஸ்து திருச்சபை, பேப்டிஸ்ட் திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை, இப்படி பல பிரிவுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எந்த பிரிவுகளும் அன்று ஆதி திருச்சபையிலே இல்லை. ஆதி திருச்சபை என்பது ஒரு சபை, திருச்சபை எந்த பட்டணத்தில் இருக்கிறதோ அந்த பட்டணத்தின் பெயராலே திருச்சபைகள் அழைக்கப்பட்டது. கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபைகள் அனைத்துமே கொரிந்து திருச்சபை என்று அழைக்கப்பட்டது. ரோமன் பட்டணத்தில் இருந்த அனைத்து திருச்சபைகளும் ரோம திருச்சபை என்று அழைக்கப்பட்டது. இப்படி எந்த பட்டணத்தில் திருச்சபை இருக்கிறதோ அந்த பட்டணத்தில் பெயரிலே திருச்சபையானது அழைக்கப்பட்டது. இன்று இருப்பது போல டினாமினேஷன்ஸ் அன்றைக்கு இல்லை. ஒரு பட்டணத்தில் அநேக ஏரியாக்கள் இருந்தது. ஒவ்வொரு ஏரியாவிலும் திருச்சபை இருக்கும். அதற்கு என்று போதகர் இருப்பார். அந்த ஏரியாக்கள் இருக்கிற விசுவாசிகள் அந்த போதகருடைய கட்டுப்பாட்டிலே இயங்குவார்கள். அந்த போதகர் அவர்களுக்கு போதிப்பார். அந்த போதகருக்கு பெயர் மூப்பர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இவ்விதமாக பட்டணங்கள் தோறும் போதகர்கள் இருந்து திருச்சபைகளை செயல்படுத்தி வந்தார்கள். ஒட்டுமொத்த பட்டணத்திற்கும் ஒரு பிரதான போதகர் என்று ஒருவர், மூப்பர் என்று ஒருவர் இருப்பார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வேதத்திலே மூப்பர் என்ற பதம் போதகரை குறிக்கக்கூடிய ஒரு பதமே தவிர வேறு ஒரு அர்த்தம் அல்ல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டுமானால், தீத்துவின் புஸ்தகம் 1:5 பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது, நீ குறைவாய் இருக்கிறவைகளை, தீத்து 1:5, நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். ஸோ இந்த
கிரேத்தா தீவு என்கிற இடத்துல தீத்து ஒரு பிரதான ஒரு மூப்பனாக இருந்து அங்கே இருக்கிற பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும். இவ்விதமாக திருச்சபை செயல்பட்டு வந்தது. இந்த திருச்சபைகள் அனைத்திற்கும் ஒரே கொள்கை, ஒரே ஒழுங்குமுறை, ஒரே சட்டத்திட்டம், ஒரே விதமான கோட்பாடுகள் இருந்து வந்தது. இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளிலே பல பிரிவுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு, ஒவ்வொரு சட்டத்திட்டம், ஒவ்வொரு ஒழுங்குமுறை அவங்க வச்சுருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரே சட்டத்திட்டத்தை பின்பற்றினவர்கள், ஒரே கோட்பாட்டிலே செயல்பட்ட திருச்சபைகள். அந்த திருச்சபைகளை வழிநடத்தினவர்கள் மூப்பர்கள். அந்த மூப்பர்களுக்கு தான் போதகர் என்பதை நம்ம வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர்களுடைய பணி என்ன அப்படின்றால், விசுவாசிகளை வேத சத்தியத்தில் நடத்துவதிலும் ஒழுக்கங்களிலே நடத்துவதிலும் இந்த மூப்பர்களுடைய, அதாவது போதகர்களுடைய பணி. இதை நாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும், தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனங்களிலும் இந்த உண்மையை நம்ம பார்க்கலாம். இவ்விதமாக திருச்சபைகளிலே தங்களுடைய அதிகாரங்களை மூப்பர்கள் செலுத்தி வந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது அநேகர் இந்த மூப்பர் என்கிற பொறுப்புகளுக்கு வருவதற்கு பிரயாசப்பட்டு, ஏனென்றால் அங்கே மரியாதை கிடைக்கிறது, நல்ல வருமானம் கிடைக்கிறது என்று சொல்லி வயதிலே முதிர்ந்தவர்கள் அநேகர் இதில் முயற்சி செய்து வந்து திருச்சபை நடத்துவதிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அநேக பிரச்சனைகள் திருச்சபைகளுக்குள்ளே எழுந்தது. அநேக கள்ள போதனைகள் திருச்சபைகளுக்குள்ளே வர ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், சரியான முறைப்படி ரட்சிக்கப்படாத, வேதம் தெரியாத, வேதத்தை போதிய அறிவு இல்லாத, தேவனிடமிருந்து சரியான அழைப்பு பெறாமல் தங்களுடைய வயதை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு மூத்தவர்கள், அதிக வயது கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் திருச்சபை நடத்த வந்தார். இப்படி அநேக பிரச்சனைகள் அங்கு இருந்த பொழுதுதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். அநேக பிரச்சனை, அநேக போதகர்கள் விதமாக இருப்பதனாலே தீமோத்தேயுவே, நீ கவனமாக இருந்து திருவசனத்திலும் உபதேசத்திலும் நன்றாக உண்மையாக போதிக்கக்கூடிய போதகர்கள், மூப்பர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இந்த டபுள் ஹானர், இரட்டிப்பு கணம் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஃபினான்சியல் சப்போர்ட் என்று அர்த்தம். இரட்டிப்பு கணம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பொதுவாகவே சில திருச்சபைகள் இந்த விஷயத்தில் தவறுகிறதை நம்ம பார்க்க முடியும். பவுல் சொல்லுகிறார், உண்மையான சத்தியத்திலே, மெய்யான போதனையிலே சரியாக நிலைத்திருந்து உண்மையாக செயல்படுகிற போதகர்கள் இரட்டிப்பு கணத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இரட்டிப்பு கணம் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்ம இன்னொன்றையும் மறந்துவிடக்கூடாது. உண்மையான போதகர்கள் யாருமே கணத்தை, மரியாதையை எதிர்பார்த்து வரமாட்டார்கள். தேவனால் உண்மையாக அழைக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு என்ன அவமானங்கள், நிந்தைகள் ஏற்பட்டாலும் தங்களுடைய ஊழியத்தில், தங்களுடைய போதனை செய்கிற அந்த ஊழியத்தில் உண்மையாக அவர்கள் செயல்படுவார்கள். இது அவர்களுடைய அவர்களுடைய ஒரு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தன்மை, ஒரு குணாதிசயம் என்று சொல்லலாம். ஸோ அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்பதற்காக அவர்களை கனவீனப்படுத்துவது விசுவாசிகளின் வேலையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி அநேக திருச்சபைகளிலே போதகருக்குரிய அந்த கணம், சாதாரண கணம், அந்த மரியாதை கிடைப்பதில்லை. அந்த சொல்லுவாங்க இல்லையா தமிழில், தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனாக மாறிடுறான். அந்த மாதிரி ஏதோ நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போதகர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற திருச்சபைகள், விசுவாசிகள் இன்றைக்கு பெருகி கொண்டே வருகிறார்கள். ஸோ விசுவாசிகள் புரிய வேண்டிய ஒரு விஷயம், சத்தியத்தை தெளிவாக போதிக்கிற
உண்மையாக வாழ்கிற, தங்களுடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிற மூப்பர்கள் என்று அழைக்கப்படுகிற போதகர்களை இரட்டிப்பு கணம் கொடுத்து, இரட்டிப்பு மரியாதை கொடுத்து நடத்த வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பொருளை நம்ம எந்த அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறோம் என்றால், அதற்கு கொடுக்கப்படுகிற பணத்தின் அடிப்படையில். விலை குறைவான பொருள், அதற்கு குறைந்த மதிப்பீடு உண்டு. விலை அதிகமான பொருள் மிகவும் கனம் மிகுந்த கனத்துக்குரிய ஒரு பொருளாக, மரியாதைக்குரிய பொருளாக நம்ம வைத்திருப்போம். அதே நேரத்தில் குடும்பங்களிலே அதிகமாக சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. சாதாரண கூலி வேலை செய்கிறவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதிக சம்பளம், எவ்வளோ சம்பளம்ப்பா, 1 லட்சம் 2 லட்சம், இல்லை இந்த குடும்பத்தில் இவர் அதிகமாக வாங்குறாரு, 50,000 60,000 வாங்குறாரு, ஸோ அவருக்கு ரொம்ப கனத்தை கொடுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனத்தை குறிக்கிற பதம்தான் இந்த டபுள் ஹானர் என்கிற வார்த்தை. டிப் லூஸ் டிமே, இதனுடைய கிரேக்க பதம் டிப் லூஸ் டிமே. அப்படின்னா அவங்களுடைய பண மதிப்பு டபுளாக இருக்க வேண்டும், இரட்டிப்பாக இருக்க வேண்டும், அவ்வளவு மதிப்பு மிகுந்தவர்கள் என்று பொருள். இன்றைக்கு திருச்சபைகளிலே போதகர்களுக்கு இப்படிப்பட்ட மதிப்பு கொடுக்கப்படுகிறதா? அநேக திருச்சபைகள் தங்களுடைய போதகர்களை அதிகமான சம்பளம் கொடுத்து எந்த குறைவும் வரக்கூடாது என்று சொல்லி பார்த்து கொள்ளுகிற திருச்சபைகளும் இருக்கிறது. அதை நம்ம மறுக்கக்கூடாது. சில போதகர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த அதிகமான வருமானத்தை தங்களுடைய ஆடம்பரத்திற்காக பயன்படுத்துகிறவர்களும் உண்டு. அதையும் நம்ம மறுக்க முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆடம்பர செலவை குறித்து இந்த வார்த்தை சொல்லவில்லை. ஒரு போதகனுக்கு அத்தியாவசிய செலவுகளிலே கூட, அத்தியாவசிய தேவைகளிலே கூட எந்த குறைவும் வராத ஒரு நிலை அந்த போதகர் இருக்க வேண்டும். எந்த குறைவும் வராதபடி திருச்சபை அவர்களை காத்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இன்றைக்கு திருச்சபைகளிலே போதகருக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள், அவமதிப்புகள், அவமரியாதைகள், கனவீனங்கள் என்ன என்ன என்பதை நம்ம ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். வரிசையாக அடுக்கணும்னா நிறைய போகும். நான் ஒரு 3 முக்கியமான காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த திருச்சபைகளிலே இன்றைக்கு போதகர்களுக்கு கிடைக்கக்கூடிய கனவீனம், முதல் கனவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாமை. போதகர் சொல்லுவதை விசுவாசிகள் கேட்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆராதனைக்கு குறித்த நேரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிலர் வருவார்கள், மற்றவங்க அவருக்கு என்ன தெரியும், அவர் சொல்லிட்டு போயிடுவார் என்று அவரை உதாசீனப்படுத்துகிறவர்கள் அதிகம். அவங்க நினச்ச நேரத்துக்கு வருவாங்க, நினச்ச நேரத்துக்கு போவாங்க. சில திருச்சபைகளிலே ஆராதனை நடக்கும் பொழுது வெளியில் யாரும் போகாதீங்க, வெளியில் உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அங்கே தான் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் செய்வார்கள். ஸோ இப்படி கீழ்ப்படியாமை அநேக திருச்சபைகளிலே அநேக விசுவாசிகள் தங்களுடைய போதகருக்கு கொடுக்கிற கனவீனமாக மாறியிருக்கிறது. பாருங்களேன், நாம் போன வாரம் தியானித்த வசனத்தை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு போதனை செய்து நடத்துகிற ஊழியரை, போதகருக்கு நீங்கள் இணங்கி பணிந்து நடக்க வேண்டும். அது அவருக்கு கொடுக்கிற கனம், அது அவருக்கு கொடுக்கிற மரியாதை. எப்போ ஒரு விசுவாசி போதகருடைய வார்த்தைக்கு, போதகருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறதோ, அந்த விசுவாசி அந்த போதகரை கனவீனப்படுத்துகிறார் என்று பொருள். ரோமர் 13:1 சொல்லுகிறது, எந்த மனுஷனும்
மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேலான அதிகாரம் மூப்பர் என்று அழைக்கப்படுகிற போதகர். அந்த போதகருக்கு ஒரு விசுவாசி கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த போதகர் சொல்லுகிற வார்த்தைக்கு, சொல்லுகிற காரியத்தை விசுவாசி செய்யவில்லை என்றால், அந்த விசுவாசி அந்த போதகரை அவமானப்படுத்துகிறார், கனவீனப்படுத்துகிறார் என்று பொருள். திருச்சபையில் தேவனால் கொடுக்கப்பட்ட மேலான அதிகாரம் போதகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வருகிற காலங்களிலே நம்ம அதை குறித்து தெளிவாக வேதத்திலிருந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய போதகருக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். போதகர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் அநேக போதகர்கள் தங்களுடைய சுய காரியங்களை, வேதத்திற்கு புறம்பான காரியங்களை சொல்லி மக்களை கீழ்ப்படிய வைப்பார்கள். அதிலும் விசுவாசிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர் சொல்லுகிறது வேதத்திற்கு உட்பட்டது தானா, வேதத்தின்படி தானா, வேதத்தின் வார்த்தைகளை தான் இவர் கூறுகிறாரா, வேதத்திற்கு ஏற்ற பிரகாரமாக தான் இவர் கற்றுக் கொடுக்கிறாரா என்பதிலே விசுவாசிகளும் தெளிவாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி கீழ்ப்படியாமை என்கிற ஒரு கனவீனம் திருச்சபையிலே விசுவாசிகளால் போதகருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பவுல், அப்படி கீழ்ப்படியாமை என்கிற கனவீனத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிறதை விட 2 மடங்கு உங்கள் போதகருக்கு, மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெட்டிப்பான கணம். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய முதலாளிக்கு கீழ்ப்படுகிறீங்க. கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுடைய முதலாளிக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீங்க, உங்களுடைய போதகருக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்க. இப்போ உங்கள் முதலாளி சொல்கிறாரு, காலையில் 9 மணிக்கு இங்கே இல்லைன்னா உனக்கு இந்த தண்டனை, வேலையிலேருந்து தூக்கிடுவேன். பயந்து 8:45 போய் உட்காந்துட்டுருக்குறோம். போதகர் சொல்லுகிறார், காலையில் 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு எல்லோரும் வாங்க. அங்கே 9:30 வரோம், 10 மணிக்கு வரோம், செய்தி ஆரம்பிக்கும் போது வரோம், செய்தி முடியும் போது வரோம், காணிக்க போடும்போது வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி இந்த கனவீனம் போதகருக்கு இன்றைக்கு திருச்சபைகளிலே கொடுக்கப்படுகிறது. ரெட்டிப்பு கணம் என்றால் நீங்கள் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்குற கணத்தில் டபுள் மடங்கு கொடுக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் தலைவர்கள், அதிகாரிகள், அவங்க என்ன சொல்கிறாங்க, முதலாளிகள், அவங்களுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம், அதை விட ரெட்டிப்பு கீழ்ப்படிதலை உங்கள் திருச்சபைகளிலே உங்கள் ஊழியருக்கு, உங்கள் போதகருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை. இது முதலாவது பிரச்சனை. கீழ்ப்படியாமை என்கிற ஒரு அவமரியாதை போதகருக்கு இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. 2வது போதகருக்கு ஏற்படுகிற அவமரியாதை புறக்கணிப்பு அல்லது அசட்டை அப்படிங்கிற ஒன்று நான் எடுத்திருக்கிறேன். புறக்கணிப்பு அல்லது அசட்டை. திருச்சபை விசுவாசிகள் கீழ்ப்படியாமல் போக காரணம் என்னன்னா, அவர்கள் தங்கள் போதகரை புறக்கணிக்கிறார்கள் என்று பொருள். அசட்டை பண்ணுகிறார்கள். நம்ம போதகர் தானே அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனம். ஸோ இதுதான் அதற்கு காரணம். ஒரு இடத்துல சாமுவேலின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். எந்த ஒரு திருச்சபையில் எந்த ஒரு விசுவாசி போதகரை தள்ளிவிடுகிறார், போதகர் சொல்லதை கேட்காம அசட்டை பண்ணி போதகரை புறக்கணிக்கிறாரோ, அந்த விசுவாசி கர்த்தரை புறக்கணிக்கிறார். இப்போ சாமுவேலை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேலே, நான் சொல்லுவதை சவுல்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சாமுவேலை அனுப்புகிறார். சவுல்கிட்ட போய் என்ன சொன்னார், நீ இஸ்ரவேல் இராணுவத்தை கூட்டிகிட்டு போய் அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து போடு. ஒரு சின்ன மிருக ஜீவன் கூட அங்கே இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழித்து போடு. சரி ஐயா அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா தலையாட்டிக்கிட்டு போகிறார். ஆனால் யுத்த காலத்துக்கு போனதும் அப்படியே மாறிட்டார்.
சாமுவேல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியவில்லை. அதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 15:23. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தையை அப்படியே புறக்கணிச்சிட்டார். நான் இந்தபடி செய்ய மாட்டேன். தன்னுடைய பார்வைக்கு, தன்னுடைய விருப்பத்திற்கு இது நல்லா இருக்குது என்று அவர் சூஸ் பண்ணி அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், உங்களை புறக்கணிக்கிறவன் என்னை புறக்கணிக்கிறான், உங்களுக்கு கீழ்ப்படியாதவன் எனக்கு கீழ்ப்படியவில்லை. இதுதான் வேதம் சொல்லுது. ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற அவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இன்றைக்கி சில குடும்பங்களில் பாருங்கள், திருச்சபை போதகரை எப்படி அசட்டை பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு அழைப்பார்கள். ஐயா எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்க. இன்னும் போதகரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போவாங்க. போனால் குடும்பத்தார் அங்கே இருக்க மாட்டாங்க. குடும்பத்தார் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை கணவன் இருக்க மாட்டார், இல்லைனா மனைவி இருக்க மாட்டாங்க. எதுக்கு அழைச்சாங்கன்றது அவங்களுக்கே புரியாத ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப மனவேதனையோடு கடைசியில் ஜெபம் பண்ணிட்டு வருவார். இன்னும் சில குடும்பங்கள் இருக்குது, போதகரை அழைப்பாங்க. அழைத்தா பல மணி நேரம் அவங்க போதகரை காக்க வைப்பாங்க. ஐயா இவங்க வெளியில் போயிருக்காங்க, இப்போ தான் ஐயா கடைக்கு போனாங்க, இப்போ தான் ஐயா இது வாங்க போனாங்க. இப்போ ஒரு பிறந்த நாளுக்கு கூப்பிட்றாங்கன்னு வைங்க, ஐயா பிறந்த நாள் வந்து ஜெபம் பண்ணுங்க, எத்தனை மணிக்கு வரணுங்க, வாங்க ஐயா ஒரு 8 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. போதகரும் உண்மையுள்ள போதகர் கரெக்டாக 8 மணிக்கு போவார். அங்கே போனால் ஐயா இப்போ தான் ஐயா கேக்கு வாங்க போனாங்க, இப்போ தான் ஐயா சாக்லேட் வாங்க போனாங்க, ஐயா இப்போ தான் ஐயா அவர் இதுக்கு போனார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு காத்திருக்க வைப்பார்கள். அது மிக மிக தவறான ஒரு பழக்கம், தவறான ஒன்று. அது போதகருக்கு கொடுக்கப்படுகிற கனவீனம், அசட்டை பண்ணுகிற ஒரு செயல். அந்த மாதிரி காரியங்களை இன்றைக்கும் திருச்சபைகளிலே குடும்பங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சில அசட்டை புறக்கணிப்பு போன்ற காரியங்கள் இன்னும் நம்ம குடும்பங்களில் பார்க்கலாம். ஒரு வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு திருச்சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் திருமணம் நடக்க வேண்டும். திருமணத்திற்கு இப்பொழுது அந்த மாப்பிள்ளை என்பவர், அந்த பையன் திருச்சபைக்கே போகாத ஒரு பையன். இப்போ திருமணத்திற்கு திருச்சபை திருமணம் செஞ்சு வைக்கணும்னா ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். இப்போ அந்த குடும்பம் வந்து கேட்குது, ஐயா எங்கள் பையனுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த போதகர் சொல்கிறாரு, அம்மா கல்யாணத்துக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை, அட்லீஸ்ட் 1 வருஷம் அந்த பையன் திருச்சபைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு வகுப்புகள் நடத்தப்படும், பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். அதுதான் இந்த திருச்சபையினுடைய ஒழுங்கு. அப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க, இல்லை கல்யாணத்துக்கு நாளாயிருச்சு என்று சொல்லி வேறொரு போதகரை தேடி சென்று அங்கே 1 மாதத்தில் 2 மாதத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறார்கள். இதில் என்ன காட்டுகிறது? அவர்கள் தங்களுடைய போதகரை புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் உண்மையுள்ள விசுவாசிகளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அட்லீஸ்ட் அந்த போதகர் சொன்னது போல 1 வருடம் அந்த நபரை திருச்சபைக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். அதன் பிறகு திருச்சபை ஒழுங்குபடி பாடங்கள் நடத்தி, வகுப்புகள்லாம் நடத்தி, ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு திருமணத்தை திட்டமிட்டிருக்க வேண்டும். வீடுகளிலே திருமண ஒழுங்குகள், முக்கிய நிகழ்வுகளை குறித்து நீங்கள் பேசும்போது போதகரை வைத்து நீங்கள் முடிவெடுக்காவிட்டால் அது போதகரை புறக்கணிப்பதற்கு சமம். சில குடும்பங்களில் அவங்களே எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு போதகருக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பாங்க. எல்லா முடிவுகளும் அவங்க எடுத்திருப்பாங்க, போதகர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை போதகர் ஏற்றுக்கலைன்னா போதகரை புறக்கணிச்சிருவாங்க. எங்கே இன்றைக்கி தான் ஏகப்பட்ட போதகர்கள் இஷ்டப்படி நடக்கிற போதகர் இருக்கிறாங்க. வாங்க 1 மாதத்தில் முடிச்சிடலாம், 1 மாதத்தில் வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் சென்டராக மாறி போச்சு திருச்சபை. ஸோ அப்படிப்பட்ட போதகர்களை தேடி போவதனாலே உங்களுடைய போதகர்களை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள்.
இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு ஒரு சில குடும்பங்கள் இன்றைக்கி பண்ணுகிற தவறுகள் என்னன்னா, தங்களுடைய வீட்டிற்கு தங்களுடைய போதகரை தவிர தங்களுடைய போதகர் அல்லாமல் மற்ற திருச்சபை போதகர்களையும் வீடுகளுக்கு அழைப்பார்கள். அதில் தப்பு ஒன்றும் கிடையாது, நல்ல விஷயம்தான் அவங்க ஊழியர்களை அழைத்து ஜெபிப்பது. ஆனால் எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போதகர்களை அழைக்கும்போது தங்களுடைய போதகர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும், அனுமதி பெற வேண்டும். அது செய்கிறதில்ல. ஸோ அப்படி செய்யாமல் வருகிற மற்ற போதகர்களை உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் ஏற்று அவர்களை ஜெபிக்க அனுமதிப்பீர்களானால் அது உங்களுடைய போதகரை நீங்கள் அவமானப்படுத்துவதற்கு சமம். அவர்களை புறக்கணிக்கிறீர்கள், அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று பொருள். ஒரு குடும்பத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க திருச்சபை உறுப்பினர்கள் அல்ல, திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற குடும்பம், ஞானஸ்நானம் எடுக்கலை யாரும். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இரட்சகர் என்பதை அறிந்து பல ஆண்டுகளாக திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை அந்த குடும்பத்திற்கு வேறொரு போதகர் அந்த குடும்பத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்கிற ஒரு போதகர் உங்கள் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ அந்த குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, நான் எங்கள் போதகர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த தங்களுடைய போதகருக்கு ஃபோன் அடித்து, ஐயா இப்படி இந்த ஒரு போதகர் வருகிறார், இந்த தேதியிலே வரேன் என்று சொல்லுகிறார், அப்படி எங்கள் வீட்டில் அவரை அழைத்து நாங்கள் அவர் எங்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்குறவர், அவங்க எங்கள் வீட்டுக்கு அழைக்கலாமா என்று தங்களுடைய போதகரிடத்தில் கேட்குறார். அந்த போதகர் சரிம்மா, அது இப்போ ஊழியக்காரர் வராங்க, உதவி செய்கிறாங்க, நல்ல விஷயம், நீங்கள் அழைத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தார் அந்த போதகருக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை அழைத்தார்கள். ஆனால் அந்த போதகர் கடைசி வரைக்கும் வரலை. அது ரெண்டாவது விஷயம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், திருச்சபை உறுப்பினர்கள் அல்லாத ஒரு குடும்பத்தார் போதகருக்கு எவ்வளவு கனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கும் பொழுது பல வருடங்களாக திருச்சபை உறுப்பினர்களாக சத்தியத்தை கேட்கிற விசுவாசிகள் வேறொரு போதகர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு வருகிற செய்தியை தங்களுடைய போதகருக்கு மறைக்கிறார்கள், தெரியப்படுத்துவதில்லை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே, நான் ஒரு குடும்பத்தில் ஒரு எங்களுடைய திருச்சபையில் பிறந்த நாள் திருமண நாளுக்கு நான் சொல்லாமல் போயிடுவேன். அவங்க வீடுகளுக்கு போய் ஜெபிப்பது வழக்கம். ஸோ அப்படி நான் ஒரு குடும்பத்திற்கு போகிறேன். போயிருக்கும் பொழுது அங்கே ஏற்கனவே இன்னொரு போதகரை அழைத்து, எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஐயா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அழைக்கிறாங்க. நான் போய் அங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னடா அது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக குடும்பங்களிலே, திருச்சபை குடும்பங்களிலே போதகர்களை அவமானப்படுத்தி புறக்கணிக்கிற நிகழ்வுகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ சில குடும்பங்களில் திருமணத்திற்கு சில திருச்சபைகள் ஒழுங்குமுறைகள் வச்சுருக்காங்க. இப்படி செய்யணும், இதை செய்யணும், இந்தந்த காரியங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணணும், இந்தந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் என்று சொல்லி சில ஒழுங்குமுறைகள், நடைமுறைகள் வச்சுருக்காங்க. அவைகளை செய்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு வேறு திருச்சபைகளிலே போதகர்களை சந்தித்து அவர்களை திருமணம் செய்ய அழைத்து அவர்களிடத்தில் திருமணத்துக்கு ஒப்புதல் வாங்கி விடுகிறார்கள். அப்போ இந்த போதகர் போய் சும்மா உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ வருகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த போதகருக்கு திருமணம் செய்ய தகுதி இல்லை போல, இன்னும் திருமண லைசன்ஸ் கொடுக்கல போல, திருமண லைசன்ஸ் பெறுவதற்குரிய அங்கீகாரம் இவருக்கு கொடுக்கப்படவில்லை என்று இந்த போதகரை தரக்குறைவாக நினைக்கிற எண்ணங்களும் குடும்பங்களிலே உண்டு. நம்முடைய திருச்சபைகளிலே திருமணம் நடத்தி வைப்பதற்கு அநேக போதகர்கள், அங்கீகாரம் பெற்ற போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல நம்முடைய குடும்பங்கள் வருவதில்லை. ஏன்னா அது சில ஒழுங்குகளை அவங்க கடைப்பிடிப்பாங்க. இப்படி செய்யணும், இதை தான் செய்யணும், இந்தந்த மாதிரி செய்யணும் என்று அவங்க சொல்லும்போது அதை செய்ய முடியாமல் வேறு யாரையோ போதகரை கூப்பிட்டு அவங்கள வச்சு நடத்திடுறது. இந்த தங்களுடைய போதகரை ஒரு ஒப்புக்கு சப்பானம், ஏதோ அழைக்கணும், அவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை வைத்திருப்பார்கள், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி. இன்றைக்கி அநேக திருச்சபைகளிலே போதகரை ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்ணுகிற திருச்சபைகள் உண்டு, திருச்சபை விசுவாசிகளும் உண்டு.
ஸோ இப்படி புறக்கணிக்கப்படுகிற நிகழ்வுகளும் போதகருக்கு கொடுக்கப்படுகிற அவமரியாதைகள், அவமானங்கள். வேதம் சொல்லுகிறது, இரட்டிப்பு கனம் கொடுக்க வேண்டும், 2 மடங்கு மரியாதைகள் செலுத்தப்பட வேண்டும் உங்களுடைய போதகருக்கு. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது தான் போதகருக்கு கொடுக்கப்படுகிற மிக ஒரு அவமானமான செயல். என்னன்னா, போதகருக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் என்று வருகிற ஒன்று. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே போதகர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கிறார்கள். அதை போதகர்கள் தவறாக பயன்படுத்துகிற சில போதகர்களும் உண்டு, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில திருச்சபைகள் என்ன நினைக்கிறாங்க, போதகர் விசுவாசத்தில் தான் வாழணும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. வேதத்தில் அப்படி இல்லை. வேதத்தில் அந்த விதமாக எங்கும் சொல்லப்படவில்லை. போதகர் எப்படி வாழ வேண்டும் என்று சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 27வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. போதகருடைய ஃபினான்சியல் சப்போர்ட்டை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து அந்த சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 27வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு. அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி என்கிற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷலோம், ஷலோம் என்கிற ஒரு வார்த்தை. ப்ராஸ்பரிட்டி என்பது பொருளாதாரம் சார்ந்த காரியங்கள், வெல்த். எந்த விதமான தேவைகளும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு குறைவுபடக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னைக்கு சில திருச்சபைகள் ஏதோ கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக போதகர்கள் அநேக கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு வருகிற வருமானம் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கே பற்றாக்குறையான நிலையில் இருக்கிற போதகர்கள், கர்த்தருக்காக தியாகத்தோடு வந்திருக்கிறவர்கள், ஆனால் தங்களுடைய ஃபினான்சியல் சப்போர்ட்டில் திருச்சபைகள் பின்தங்கி இருப்பதினாலே, திருச்சபைகள் முன் வராத காரணத்தினாலே அவர்கள் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். அநேக போதகர்கள் தங்களுடைய தேவைகளை சந்திப்பதிலே மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ பொருளாதாரத்திலும் வேதம் சொல்லுகிறது, இரட்டிப்பு கனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்தார் வாங்குகிற சம்பளத்தை விட 2 மடங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய உண்மை அர்த்தம். இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறாங்க, போதகர் அப்படின்னா விசுவாசத்தில் வாழணும். சில என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா பவுலெல்லாம் எப்படி வாழ்ந்தார் விசுவாசத்தில்? பவுல் போதகரா மிஷினரியா? போதகராக இருந்தவர் மிஷினரியாக அழைக்கப்பட்டவர். மிஷினரி ஊழியம் என்பது வேறு, போதக ஊழியம் என்பது வேறு. அது ரெண்டையுமே இன்றைக்கி தெளிவுபடாமல் பவுலெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார், சாப்பாட்டுக்கு இல்லாமல் துணிமணி இல்லாமல் கஷ்டப்பட்டார். போதகர்களும் அப்படி கஷ்டப்படணும் முடிவு பண்ண வேண்டியது யார்? நீயா கடவுளா? இங்கே சங்கீதத்தில் என்ன சொல்கிறாரு? ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் கர்த்தர். அவன் எந்த குறைவும் இல்லாமல், எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டு அவன் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் போதகருக்குரிய ஒரு ஃபினான்சியல் பொருளாதார நிலை. ஸோ அந்த நிலை எந்த ஒரு போதகருக்கு கிடைக்கவில்லையோ அந்த போதகர் அந்த திருச்சபையில் அவமானப்படுத்தப்படுகிறார். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 5:17 திரும்பவும் நான் வாசிக்கிறேன். யாருக்கு இந்த மாதிரியான ரெட்டிப்பான கனம் கொடுக்கணுமா? திருவசனத்திலும் உபதேசத்திலும் உண்மையாக பிரயாசப்படுகிறவர்களுக்கு, எஸ்பெஷலி those who labor faithfully in preaching and teaching. teaching இது 2ல் உண்மையாக வேத வசனத்தை கலப்பில்லாமல், தவறான கொள்கைகள் இல்லாமல், கள்ள போதனைகள் இல்லாமல்
தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற போதகர்கள் இவ்விதமான இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபை விசுவாசிகள் எல்லாரையும் பொதுவாகவே நான் கேட்குறேன். இந்த திருச்சபை அந்த திருச்சபை என்று நான் கேட்கவில்லை. பொதுவாக எல்லா விசுவாசிகளையும் நான் கேட்டுக்கொள்வேன். உங்களுடைய திருச்சபை போதகர் இந்த இரட்டிப்பான கணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய முதலாளிகளுக்கு, தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவதை விட 2 மடங்கு அவர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்களுடைய குடும்பங்களிலே முக்கியஸ்தர்களை எப்படி முக்கியப்படுத்துகிறீர்களோ அதை விட இரட்டிப்பான மடங்கு உங்களுடைய போதகரை முக்கியப்படுத்துகிறீர்களா அல்லது புறக்கணிக்கிறீர்களா, அசட்டை பண்ணுகிறீர்களா? உலகத்தாருக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட உங்களுடைய போதகருக்கு 2 மடங்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறதா? அவர்களுக்கு குறைவு இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை தடை செய்கிற விசுவாசிகளாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்கள், உங்களுக்கு போதனை செய்கிற போதகர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியோடு, மன நிறைவோடு அவர்கள் ஊழியம் செய்தால் அது விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் மனவேதனையோடு, துக்கத்தோடு, பற்றாக்குறையோடு அவர்கள் உங்களிடத்தில் ஊழியம் செய்தால் அது விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகள்? உங்கள் ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா, புறக்கணிக்கிறீர்களா, அசட்டை பண்ணுகிறீர்களா? சம்பளம் கொடுப்பதிலே 2 மடங்கு சம்பளம் கொடுக்கிறீர்களா? நீங்கள் யோசித்து திருச்சபையில் இன்றைக்கு போதகர்கள் எவ்விதமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து அதை செயல்படுத்த உங்களை அர்ப்பணிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய திருவசனத்தை தெளிவாக போதிக்கிற போதகர்களுக்கு இரட்டிப்பான கனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீர் உம்முடைய வார்த்தையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறீர். ஆமாண்டவரே, திருச்சபைகள், திருச்சபை விசுவாசிகள் இதில் தெளிவாக உணர்ந்து கொள்ள, இந்த சத்தியத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழ நீர் உதவி செய்கிறார்கள். உம்முடைய வசனமானது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளங்களிலும் ஆழமாக பதியத்தக்கதாக நீர் உதவி செய்கிறார்கள். ஊழியர்கள் குறைவுபட்டு ஊழியம் செய்யும் பொழுது, மனவேதனையோடு ஊழியம் செய்யும் பொழுது, பண கஷ்டங்களோடு ஊழியம் செய்யும் பொழுது, கடன் என்கிற சாபத்திலே விழுந்தவர்களாக ஊழியம் செய்யும் பொழுது அந்த திருச்சபைக்கு, அந்த விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய போதகரை எவ்விதமாக நடத்துகிறார்கள் என்பதை அவர்கள் சிந்தித்து அறிய நீர் உதவி செய்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.